பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவாம் ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோவில் பிணா பிள்ளைகாள் கோதில் குலத்தரன் தன் கோவில் பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றராரயலார் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றராரயலார் ஏதவனை பாடும் பரிசெலோரெம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசெலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 9வது பாடல்ல தொடக்கம் முடிவு காலம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்று ஈசனை போற்றிய மாணிக்கவாசகர் இந்த 10வது பாடலில் அவன் இடம் என்ற வரையறைக்கும் அப்பாற்பட்டவன் என்பதை விவரிக்கிறார். அனைத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளி படைத்த அனைத்திலும் வியாபித்தும் இருக்கும் அந்த சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. கொன்றை ஆத்தி தும்பை எருக்கு ஊமத்தை என்று பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் மேலாக இருக்கிறது. நமது புராணங்களில் பூமியையும் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தில் 14 லோகங்கள் இருப்பதாக பார்க்கிறோம். பூமிக்கு கீழே அதல விடல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாள என்று 7 லோகங்கள் உள்ளன. பூமிக்கு மேலே புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனாலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்ற லோகங்கள் உள்ளன. அவனுடைய மலர் பாதங்கள் இந்த பாதாளங்கள் 7ற்கும் கீழும் சென்று சொல்லுதற்கும் எட்டா வகையில் உள்ளன. அவனுடைய மலர் நிறைந்த திருமுடியோ மேல் உலகம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு உள்ளது. அதனால்தான் அடிமுடி காணா அண்ணாமலையான் என்று போற்றப்படுகிறான். இப்படி அனைத்துமாய் விரவி இருக்கும் அவனே பேதை ஒரு பாலாய் சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டு உமையொரு பாகனாய் இருக்கிறான். மேலும் அவன் திரு உருவங்களோ ஒன்றிரண்டல்ல, வேதங்கள் முதலாக விண்ணோரும் மண்ணோரும் துதிக்கின்ற போதும் ஒருவராலும் இவ்வாறு என சொல்லப்பட முடியாதவன். இருப்பினும் இறைவன் அருள் காரணமாக பல்வேறு வடிவங்களை அன்பர்கள் விரும்பியவாறு கொள்கிறான். அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளும் ஞானிகளும் அவன் நண்பன், ஒரே துணைவன், தொண்டர் உள்ளத்தே குடியிருப்பவன். இப்படி தோழியர்கள் அந்த ஈசனின் பெருமையை பாடிக்கொண்டு வருகையில் எதிரே ஈசனின் கோவிலில் திருப்பணிகள் செய்யும் திருக்கோயில் பணிப்பெண்களை கண்டனர். பொதுவாக இறைவனுக்கு மெய்யன்பர்களாய் இருப்பவர்கள் தங்களுக்கு முன்னே எதிர்ப்படும் மற்ற சிவனடியார்களை பார்க்கையில் அவர்களும் சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள் இல்லையா? அதனால் அவர்களிடம் அந்த ஈசனை அணுகுவதற்கும் அவனை பற்றி இன்னும் நிறைய இவர்களிடம் தெரிந்து கொள்ளலாமே என்று ஆர்வம் கொள்வர். அதுபோன்று இங்கும் தோழியர்கள் அவர்களை கோதில் குலத்தரன் தன் கோயில் பினாப்பிள்ளைகாள் என குற்றமற்ற குலத்தில் உதித்தவர்களும் கோவில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, அவனுக்கு ஊர் எது, அவனது பெயர் என்ன, யார் அவனது உறவினர்கள், யார் அவனது உறவினர் அல்லாதவர்கள், அப்படிப்பட்டவனை எப்படி பாடுவது என்று கேட்கின்றனர். இந்த பாடலில் சுவையான ஒன்று, பாட்டின் பிற்பகுதியில் வரும் வினாக்களுக்கெல்லாம் முற்பகுதியே விடையாக அமைந்துள்ளது. இந்த ஊரைச் சேர்ந்தவன் என்று சொல்ல முடியாதபடி எங்கும் நிறைந்துள்ளான்.
ஒரே திருமேனி உள்ளவனாய் இல்லாமல் வெவ்வேறு வடிவங்களில் ஆயிரம் ஆயிரம் நாமங்களை கொண்டவன். பக்தியோடு வழிபடுவாருக்கு ஒரே துணையாயிருப்பவன். தாயுமானவனாய், வைத்தியநாதனாய், மருந்தீசனாய் பக்தர்களுக்காக எத்தனை கோலம் கொண்டுள்ளான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நண்பனாய் அருளியதை பார்க்கிறோம். தொண்டருக்கும் தொண்டனாய் அடியார்களின் உள்ளத்தில் கோவில் கொண்டவன். அந்த ஒப்பற்ற தலைவனை பாடி மகிழ்வோம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.